நருட்டோ சீரிஸ்ல எக்கச்சக்கமான ஃபைட்ல நடந்திருக்கும். ஆனா அது ஒரு சில ஃபைட் மட்டும் தான் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ரேரா அந்த ஒரு ஃபைட்டை பத்தி பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு 3 ஃபைட்டை பத்தி நீங்க வீடியோல பார்க்கலாம். மூணாவதா பார்க்க போறது ககாஷி விசஸ் டைடராங்கிற இந்த ஒரு ஃபைட் தான். இந்த ஒரு ஃபைட்டுங்கிறது ஷிபுடனோட ஸ்டார்டிங்ல நடந்திருக்கும். இந்த ஒரு ஃபைட்ல நம்ம டைடர் அவங்க கிட்ட ஒரு ஃபுல் பவர்ஸுமே யூஸ் பண்ணி நம்ம ககாஷி கூட ஃபைட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்ம ககாஷி அவர் கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த ஒரு இடத்துல டைடராக ஒரு சரியான பதிலடிங்கிறத கொடுத்திருப்பாரு. என்னதான் இந்த ஒரு ஃபைட் நல்லா இருந்திருந்தாலும் ஃபேன்ஸ் யாருமே இதை பத்தி அதிகமா பேசியிருக்க மாட்டாங்க. இரண்டாவதா பார்க்க போறது கொனான் விசஸ் ஒபிடோங்கிற இந்த ஒரு ஃபைட் தான். இந்த ஒரு ஃபைட்ல ஒபிடோ அந்த ரெனிகனுக்காக வந்திருப்பான். அந்த ஒரு டைம்ல நம்ம கொனான் வந்து ஒபிடோக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணியிருப்பா. என்னதான் அந்த ஒரு ஃபைட்ல கொனான் வந்து ஒபிடோ சாவடி அடிச்சிருந்தாலும் அந்த ஒரு ஃபைட்டை பத்தி யாருமே பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. என்னதான் அந்த ஒரு ஃபைட் வந்து புதுசுல எல்லாருமே கொஞ்சம் பேசினாலும் அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃபைட்டை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. கடைசியா பார்க்க போறது சோஜி விசஸ் ஜிபோரோன்ற இந்த ஒரு ஃபைட் தான். இந்த ஒரு ஃபைட்டுங்கிறது நருட்டோ கிளாசிக்ல நம்ம சாஸ்கேவை காப்பாத்த போனா அந்த ஒரு ஆர்க்ல தான் இந்த ஒரு ஃபைட்டுங்கிறது நடந்திருக்கும். இந்த ஒரு ஃபைட்ல நம்ம சோஜியோட ஃபேமிலி எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில கேப்சூல்ஸ்மே யூஸ் பண்ணி நம்ம சோஜி வந்து ஃபைட் பண்ணியிருப்பான். கடைசியா ஃபைனலா ஒரு கேப்சூலை சாப்பிட்டு அவன் கூட பயங்கரமான ஃபைட்டுங்கிறத போட்டிருப்பான். இந்த ஒரு ஃபைட்டை பார்த்துட்டு சோஜியாடா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆன மூமெண்ட் இருந்திருக்கும். என்னதான் இந்த ஒரு ஃபைட் நல்லா இருந்தாலும் இந்த ஒரு ஃபைட்டை பத்தி பெருசா யாருமே பேசியிருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஃபைட்ல வந்து அந்த ஒரு சிப்ஸை பத்தி பேசியிருப்பாங்களே தவிர இந்த ஒரு ஃபைட்டை பத்தி யாருமே பேசினதே இல்ல. சோ இந்த ஒரு 3 ஃபைட்டை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது ஃபைட் தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.